எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். வாசித்த ஏசாயா 60வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், அதனால உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களா, உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். என்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்ப இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அப்ப யாருக்கெல்லாம் இன்றைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு வகையான அசதி, ஒரு வகையான சோர்வு, அல்லது ஒரு வகையான பலவீனம், எதிர்காலத்தை குறித்து அல்லது குடும்பத்தை குறித்து, கணவன் மனைவி பிள்ளைகளை குறித்து, அல்ல ஏதோ வேலையை குறித்து, எதையும் குறித்து உங்கள் இருதயத்தில் ஒரு வகையான சோர்வோட பலவீனத்தோட கலங்கின ஒரு இருதயத்தோட நீங்கள் காலையில் எழுந்து ஒருவேளை இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னால், தேவன் பொய்யுரையாத தேவன் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு தான் உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமென். காரணம் பாருங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அது அற்புதங்களும் அதிசயங்களும் தான். அவங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா ஜனங்களும் எனக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்திற்கான ஒரு காரணம் கிடைக்குமா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த புதகுழியில் விழுந்தவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது ஒரு கொம்பு கிடைச்சா அந்த கொம்பை பிடித்து கொண்டு நான் மேலே வந்துட்டேன்னா போதும், என்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி கொள்வேன் என்று சொல்லி நினைக்கத்தக்கதாக இன்னைக்கு ஜனங்கள் பாருங்கள் நாலா பக்கமும் அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறதற்கான காரணம், அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் எதிர்பார்க்கிறாங்க. வேதத்தில் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அந்த வாக்குத்தத்தங்கள் பொதுவாக கொடுக்கப்பட்டிருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்காக விசேஷித்த வகையில் தேவன் கொடுக்கிறார், உன் இருதயம். ஐ மீன், அப்போ இன்றைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், அம்மா ஐயா உன்னுடைய இருதயம் இன்னைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகுது. சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், உன்னுடைய இருதயம், உன் இருதயம், பிரதர் உன்னுடைய இருதயம், சகோதரி உன்னுடைய இருதயம், தாயார் உன்னுடைய இருதயம், மகள் உன்னுடைய இருதயம், தேவன் சொல்றார் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. பாருங்க, அதிசயமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அதிசயத்தை கொடுத்துட்டு அந்த அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையில பூரிப்பை கொண்டு வரும். ஐ மீன், அப்படின்னு சொன்னா தேவன் செய்யக்கூடிய அந்த அதிசயமும் அந்த அற்புதமும் மற்ற ஜனங்களை பார்க்கிலும் அல்லது மற்றவர்களால் செய்யக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கிலும் விசேஷித்த வகையில், அது வித்தியாசமான ஒரு வகையில் அது இருக்கிறது. அப்போ எனக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு மனுஷனும் இல்லை. இந்தியாவினுடைய நம்பர் 1 பணக்காரர், அவர் என்ன வேணும்? அடுத்த வேலை சாப்பாடு கஷ்டப்படுறாரா, மகனுக்கு வேலை இல்லைன்னு கஷ்டப்படுறாரா, இல்லை ஏதோ பிஸ்னஸில் நஷ்டம்னு கஷ்டப்படுறாரா, எதுக்காக அழுகுறார் அப்படின்னு சொன்னால், அதை ஒருத்தன் கீழே எழுதி இருக்கிறான், இன்னும் எதை பெற்றுக்கொள்ள இவர் அழுது போராடுறாருன்னு ஒருத்தன் எழுதிருக்கிறான் கீழே கமெண்ட். அப்போ அது பார்க்கும்போது எனக்கு என்ன மனசில் தோணுச்சுன்னு சொன்னால், மனுஷனுடைய வாழ்க்கையில் இன்னும் வேணும் 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 வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஒரு அற்புதம், ஒரு அதிசயம், ஒரு நன்மை. அதைத்தான் மனுஷன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். அவருடைய வாழ்க்கையில் அவர் இல்லைன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு காரியமும் அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் எதையோ ஒன்று அவர் எதிர்பார்த்து இயங்கி கொண்டு இருக்கிறார். அவர் மனசில் எது இல்லாமல் இருக்குதோ அதை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போ இன்றைக்கி பாருங்கள், எல்லா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய அடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஆழத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் அழுது கொண்டு இருக்கும். அந்த பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான், அவனுடைய உள்ளம் கலங்கி கொண்டு இருக்கும். பெரிய பணக்காரனாக இருப்பான், அவனுடைய மனம் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் அதிசயம் மட்டும் செய்ய போகிறது கிடையாது, அற்புதம் மட்டும் செய்ய போகிறது கிடையாது, உன் அடிமனதின் ஆழத்தில் நான் பூரிப்பை உண்டாக்க போகிறேன். நல்ல கரங்களை தட்டி. அப்போ மற்ற வகையில் வரக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் அவங்களுடைய இருதயத்தை கலங்கெடுத்து கொண்டு இருக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமோ அதிசயமோ அது நம்மளுடைய இருதயத்தை பூரிக்க பண்ணும். வேதத்தில் இருதயம் சொன்னால் இந்த இருதயத்தை பற்றி பேசாது வேதம் எப்போதும். இருதயம் சொன்னால் உங்களுடைய ஆத்துமா. அப்போ அந்த மனுஷன் எதுக்காகவும் அழுதுனுக்கிறாருன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்போ அவருக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் அவர் அழுகக்கூடிய ஏதோ ஒரு காரியம் அவருடைய ஆத்மாக்குள்ளே இருக்கிறது.
ஆனால் தேவன் சொல்றார், நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே வெளியில சூழ்நிலைகளை மாற்றாம முதல்ல நம்முடைய ஆத்மாவை மாற்றுகிறார், அதை ஒழுங்குபடுத்துகிறார், அதை பலப்படுத்துகிறார், அதற்குள்ள தங்கி வாசம் செய்யும்படிக்காக அவர் விரும்புகிறார். அப்ப இன்னைக்கு எல்லா மனுஷனும் ஆசீர்வாதத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில எப்படி வரும்? அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று யார்? அந்த ஆசீர்வாதம் யாரால பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறபடினால தான் இன்றைக்கும் உலகம் ஆசீர்வாதத்தை தேடிக்கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யார் அதற்கு மூல காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உன்னதங்களிலே இருக்கக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றா இருக்கிறாரு. அப்ப அந்த ஊற்றுக்கிட்ட நீங்களும் நானும் வரணும் என்பதற்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஊற்றுக்கிட்ட உங்களையும் என்னையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை அவர் சந்தித்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். அப்ப சகல ஆசீர்வாதங்களால நிரப்புகிற அந்த தேவன் உங்களை என்னைய பார்த்து சொல்றார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அல்லேலூயா. அப்ப இதுல 2 வார்த்தை இருக்கு, அதிசயம், 2வது பூரிக்கும். அதிசயம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எதிர்பார்க்காத வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான காரியம். எதிர்பார்க்காம இது நடக்கும் அப்படின்னு நடக்காம இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம கிட்ட வரக்கூடிய ஒரு நன்மைக்கு அதிசயம்னு பேரு. பூரிப்புன்னு சொன்னால் ஓவர் ஃப்ளோன்னு போடப்படுது இங்கிலீஷில். எப்படின்னு சொன்னால் அடக்க முடியாத ஒரு சந்தோஷம், அடக்க முடியாத. இப்போ பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு கஷ்டப்பட்டு எழுதிட்டு வராங்க, அந்த எக்ஸாமில் ரிசல்ட்டில் பாஸ்ன்னு போனோன்னே அவங்களோட இது எப்படி இருக்கும்? ஆமாம் மஸ் அப்படி சொல்லுவாங்களா? இல்லை, ஓவர் ஃப்ளோ ஆகிடும், சந்தோஷப்பட்டுருவாங்க. ஆமே, அதே மாதிரி தான் அவங்க எல்லாருக்கும். இப்போ கல்யாணம் பண்ண உடனே ஒரு குழந்தை தங்கின உடனே எப்படி சொல்லுவாங்க? அவங்கள இருதயம் சந்தோஷப்படும்ல. அப்போ ஏதோ ஒரு காரியம் அவங்க நினைக்காத நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்தில் அது வரும்போது அவங்களுடைய இருதயம் ஆனந்த களிப்பாக உற்சாகத்தினுடைய மிகுதியினால அது என்ன பண்ணுது? எழும்புகிறதாம். அப்போ தேவன் சொல்கிறார், அப்படி தான் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நான் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். அந்த அதிசயம் உங்களை பூரிப்புள்ளாக மாற்றப் போகிறது. ஆமென். அப்போ இன்றைக்கு இந்த ஆராதனையில் வந்திருக்கிறவங்க, நான் சொன்னது போல ஒருவேளை கண்ணீரோடு நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கலாம், ஒரு கவலையோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம், ஒரு போராட்டம், துன்பம், வேதனை, பாடுகளின் மத்தியில் நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அப்போ இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச ஒரு நன்மை எனக்கு நடக்காதுன்னு சொல்லி நீங்கள் தீர்மானமே எடுத்துருக்கலாம். எடுத்துகிட்டு தான் நீங்கள் இந்த ஆராதனைக்கு வந்து இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி நீ வந்து இருக்கிறியா? கவலையோடு வந்திருக்கிறியா? கண்ணீரோடு வந்திருக்கிறியா? வேதனையோடு வந்திருக்கிறியா? உன்னுடைய இருதயம் முழுவதும் இருள் சூழ்ந்து இருக்கிறதா? கவலைப்படாத, நான் இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரித்து வைக்கும்படிக்கு செய்ய போகிறேன். அப்போ எந்த ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நீங்கள் வந்திருந்தாலும், அநேகர் சொல்கிறாங்க பாருங்க, நெருக்கம். இன்னைக்கு காலையில் ஒருத்தவங்க ஃபோன் அடிச்சு அப்படிதான், ஒருத்தவங்க ஃபோன் அடித்து ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நான் சில நேரத்தில் சில ஃபோன்களை நான் எவித்தே பண்ணுவேன். ஏன்னா அது நம்மளுடைய ஆத்மாவை பலவீனப்படுத்தணும். ஒருத்தவங்க ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க, நான் அங்கே போய் இதை கொளுத்திடுவான், அதை கொளுத்திடுவேன், இதை எரிச்சு போட்டுருவேன், அதை அழிச்சு போட்டுருவேன், நான் அப்படி செய்வேன், நான் இப்படி செய்வேன், நான் அதை செய்வேன். நான் சொன்னேன், ஆமேன், வச்சிருங்க ஃபோனை. வேற என்ன செய்ய முடியும்? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் தானே பேசிக்கிறீங்க, நம்ம யாரும் சொல்லலை, நம்ம யாரையும் குறை சொல்லலை. எந்த மாதிரியான வார்த்தையை எப்படி ஜனங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறாங்க? வார்த்தைக்கு ஒரு வளர் இருக்குதுங்க, வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்றார், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொல்றார். நீங்க என்ன பண்றீங்க? ஆமென்னு சொல்றீங்க, கையை தட்டுறீங்க, அப்படின்னு சொல்லி நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் சொல்லும் போது நீங்க மனசுக்குள்ளார, எனக்கு எங்க நடக்க போகுது, எனக்கு எங்கே இருதயம் பூரிக்க போகுது, என்னுடைய இருதயம் எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்னு சொன்னால், அந்த வாக்கு தத்தம் போயிட்டு உங்களுக்கு கிரியை செய்யாமல் திரும்ப வந்துடும். அப்போ இன்றைக்கி ஒரு 20 நிமிஷம் அந்த ஐயா அந்த அம்மா பேசி 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 நம்மளுடைய இருதயத்துக்குள்ளார ஒரு சோர்வை கொண்டு வந்து வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அப்போ ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு சொன்னால், ஒன்று கிடைச்சா அதுக்காக சந்தோஷப்படுறது, ஒன்று கிடைக்காட்டினா அதற்காக தோல்வி பார்த்துட்டு அவங்க தோண்டு போய் விடுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தின் ஊற்று என்ன நீ தேடி வந்தா தீமையை நான் உனக்கு நன்மையாக மாற்றுவேன். ஆனால் என்னை தேடி வராமல் நீ நன்மையை தீமையாக மாற்ற போராடி கொண்டு இருக்கிற. ஏன் அப்படி? உப்பு சப்பு இல்லாத கால திடீர்னு அழுதுறது, திடீர்னு சிரிக்கிறது, திடீர்னு குதிக்கிறது, திடீர்னு உட்காருது, இதெல்லாம் மனுஷ சூழ்நிலைகளுக்குள்ள அடிமைப்பட்டு போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறார், சரி ஒருவேளை நீ தெரியாமல் ஞானம் இல்லாமல் ஏதோ ஒரு கோபத்தில் எரிச்சல்ல நீ அப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு உன்னுடைய இருதயத்தை நான் அதிசயப்பட்டு பூரிக்க செய்ய தான் போகிறேன். எல்லா கரையில் தட்டி
அப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி, என்ன பாஸ்டர் இது, நான் ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, ஜெபிக்காத ஜெபம் இல்லை, செய்யாத உபவாசம் இல்லை, ஆராதனைக்கு தவறாம வந்துட்டேன், வேதத்தை வாசிக்கிறேன், நான் தியானிக்கிறேன், என் வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை எனக்கு தாமதமாகுது, நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இன்னைக்கு நம்ம சொல்லி கொண்டு இருக்கலாம், நிறைய முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எங்கே பார்த்தாலும் எனக்கு தோல்விதான். ஆண்டவர் சொல்றார், ஆமாம், நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தோத்து போனவனை தான் தேவன் எடுத்து உயர்த்தினவராக இருக்கிறார். வெற்றி பெற்ற யாரையும் தேவன் தேடி போனதா வேதத்தில் இல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எவன் தோத்து போய் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தானோ அவனை தேடி என் கர்த்தர் போனார். போய் அந்த தோற்று போனவனுக்குள்ளார ஜெயம் எடுக்கக்கூடிய ஜெய கிறிஸ்துவனுடைய வித்துவுக்குள்ள இருக்கிறது. நீ ஜெயம் எடுப்ப என்று சொல்லி அந்த மனுஷனை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அந்த மனுஷனே நினைச்சு பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்தார். அப்போ இன்றைக்கு நீங்கள் நான் எல்லாம் செஞ்சு தோற்று போயிட்டேன், நான் எடுத்த காரியம்லாம் வெட்டின்னு போயிடுச்சு, எல்லாம் முறிஞ்சு போயிடுச்சு, நீ என்னோட வாழ்க்கை அவ்வளோதான், நான் இனிமேல் வர முடியாது. ஆமாம், நான் தோற்று போயிட்டேன். ஆமாம், நீ தோற்று போயிட்டதான். ஆனால் இந்த தோல்வி நிரந்தரம் அல்ல. இந்த தோல்வி உன்னுடைய வாழ்க்கையை அது ஆளுகை செய்ய போகிறது கிடையாது. இந்த தோல்வியிலிருந்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். ஒரு வெளிச்சம் கூட என் கண்ணுக்கு தெரியல, எல்லா இடமும் என்னை சூழ்ந்து இருளாக இருக்கிறது. ஆமாம், இருளில் இருக்கும்போது தான் வெளிச்சத்தினுடைய அருமையை நீங்கள் நான் தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றார், அந்த காலத்தினுடைய இருளன் இருந்தபோது தான் உன்னையும் என்னையும் தேவன் ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். தம்முடைய தேவனுடைய மகிமையை உணர்த்தும்படிக்கு ஆச்சரியமான துதிகளை உங்களுடைய வாயில வைத்தார். அப்படின்னு சொன்னா நீங்க இருளுக்கு போய் தான் ஆகணும், நீங்க ஒரு தோல்விக்கு போய் தான் ஆகணும். எப்போதும் ஜெயிச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன வந்துடும்? பெருமை வந்துடும், அகந்தை வந்துடும், திமிரு வந்துடும், ஆணவம் வந்துடும். ஆனால் அங்கே ஒரு சர்க்கிள் வேணும், அங்கே ஒரு தோல்வி வேணும். அப்போ தான் நம்மளை ரியலைஸ் பண்ண முடியும், நம்மளை யார் தூக்குவாங்கன்னு யோசிக்க முடியும், யார் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாங்க என்று சொல்லி நினைக்க முடியும். அப்போ ஆண்டவர் சொல்றார், அப்படிப்பட்ட ஒரு தோல்வி மனப்பான்மையில் இன்னைக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய இருதயத்தை நான் அதிசயத்தினால பூரிக்க வைக்க போகிறேன். இப்போ உங்களை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட்டு நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு நன்றியெல்லாம் சொல்லிவிட்டு நல்லா தூங்கி காலைல ஏந்திருப்பீங்க. ஏந்திரிச்ச உடனே உங்களுடைய இருதயத்துக்குள்ளார கேட்குற கேள்விகள், பார்க்குற அந்த வாட்ஸ்அப் செய்திகள், வருகிற ஃபோனில் நீங்கள் பேசுகிற வார்த்தை, சந்திக்கிறது, வேலை ஸ்தலத்தில் வரப்போகிற இடத்துல அங்கே இங்கே கேட்குற எல்லா காரியங்களும் நம்மளுடைய இருதயத்தை அப்படியே சமட்டியால் வச்சு அடித்து தரமட்டமாக ஆக்கிடணும். இந்த அம்மா எழுந்திரிக்கும் போது, இந்த ஐயா எழுந்திரிக்கும் போதே இந்த நாளை ஒரு சாபத்தோடவே ஆரம்பிக்கணும். அப்படி தான் பிரச்சனைகள் வருது பாருங்கள். நமக்குள்ளார பிரச்சனை கிடையாது, ஏன்னா நம்ம நல்லா ஜெபிச்சுட்டு நல்ல நித்திரை கொண்டு காலைல எழுந்திருப்போம். எங்கே இருந்தோ வரும் ஒரு புயல் காற்று, எங்கே இருந்தோ வரும் ஒரு சூறாவளி, சூழ்நிலையை அப்படியே மாற்றி புரட்டி போட்டுட்டு போயிடும். அப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இப்படி தான் வருது. இருதயத்தை உடைச்சி போடுது, நிம்மதியை திருடுது, சமாதானத்தை கொள்ளையடிச்சிருது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு மனதை உடைச்சி போடுது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அன்பை, பரஸ்பர அந்த அன்பை அது குலைச்சி போடுது, மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. இது எல்லாம் ஏன் தெரியுங்களா? நீங்களும் நானும் அந்த ஆச்சரியமான காரியம், அந்த அதிசயமான காரியத்தை பெற்று பூரித்து போய்விடக்கூடாது. நீங்கள் எப்போதும் மனவடிவாக இருக்கணும், நீங்கள் எப்போதும் அழுது கொண்டா இருக்கணும். அதுதான் பிசாசினுடைய தந்திரம். அப்போ அது மாத்திரம் இல்லைங்க, சூழ்நிலைகள் நமக்கு தெரியாமல் வருது, நம்மளை கலங்கடிக்க செய்து, அது வேற. ஆனால் மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் பாருங்களேன், அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அது சிங்காசனத்தை போட்டு அமர்ந்து உட்காந்து டை டை டைன்னு அடிக்குது இல்லை? பாருங்களேன், நம்ம சில நேரங்களில் ஏதோ ஒரு சில மனுஷனுக்கு பேசின வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே உங்களை எந்த வேலையும் செய்ய முடியாமல் செய்து கொண்டு இருக்கிறதுல. இதெல்லாம் ஏன்னு சொன்னால், தேவனுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கூடாது. நிறைய நேரத்தில் நம்ம வெளியே சிரிக்கிறோம், உண்மைதானுங்களே, நல்லா சிரிக்கிறோம், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எப்படி கர்த்தர் கிருபையால சூப்பராக இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன். ஆனால் இருதயத்தில் கையை வச்சு ஆத்துமா கிட்ட கேளுங்க, நீ சந்தோஷமாகறியா, இன்னைக்கு நீ மனமகிழ்ச்சியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்டு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிக்கக்கூடிய அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மை நடந்திருக்கா? மற்றவங்க உன்னையும் என்னையும் பார்த்து உயர்வாக நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, அநேகருடைய வாழ்க்கை இரவு நேரத்தில் கண்ணீரோடு தான் இருக்குது, வேதனையோடு தான் இருக்குது, கஷ்டத்தோடு தான் இருக்குது, வருத்தத்தோடு தான் இருக்குது. காரணம் என்ன? காரணம் ஆண்டவர் கொடுக்கிற, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்காதபடிக்கு பிசாசானவன் தடை பண்ணிடுறான். நிறைய நேரத்தில் நம்ம ஒரு முகமுடியை போட்டு நடித்து கொண்டு இருக்கிறவளாக இருக்கிறோம்.
மற்றவர்கள் தப்பாக எடுத்துக்குவாங்க, மாமா தப்பாக எடுத்துக்குவார், கணவர் தப்பாக எடுத்துக்குவார், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் தப்பாக எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்மளே ஒரு அலங்காரமான முகமுடியை போட்டுக்கொண்டு உள்ளார அழுது கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்குறான். நீ சந்தோஷமாக இருந்தா சந்தோஷமாகறான்னு நினச்சிக்குவான். நீ கொஞ்சம் அழுதான், ஆமாம். ஆனால் சந்தோஷமாக இருக்கிறவங்க அத்தனை பேரும் சந்தோஷமாக இல்லை, அவங்க அழுகுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்த்து உன்னை ஜட்ஜ் பண்ணுறான், நான் முகத்தை பார்க்கல, உன்னுடைய இருதயத்தை பார்க்குறேன். கரங்களை தட்டுங்களேன். அந்த இருதயத்தினுடைய வியாகுலங்களை நான் பார்க்குறேன், அந்த இருதயத்தில் இருக்கிற வெறுமையை பார்க்குறேன், அந்த இருதயத்தில் இருக்கிற கண்ணீரை நான் பார்க்குறேன். அந்த இருதயத்தில் நீ போராடி கொண்டு இருக்கிறத எப்படியாவது என்னுடைய குடும்பத்தை உயர்த்தணும், எப்படியாவது என்னுடைய வாழ்க்கை துளிர்த்தணும், என்னுடைய மகன் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ராப்பகலாம் நீங்கள் ஓடி உழைத்து கொண்டு இருதயத்தில் கலங்கி கொண்டு இங்கே வந்திருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், டுடே, இன்னைக்கு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கத்தான் போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் உங்களுடைய மனைவி கிட்ட அல்லது கணவனுக்கிட்ட கூட சில ரகசியங்களை நீங்கள் சொல்ல முடியாது. அப்படி தானுங்களே, சொல்ல மாட்டோம். பிள்ளைங்க கிட்ட சுத்தமாக அவங்க நம்மளை வந்து தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப அவங்க கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திடுறோம். இல்லை, சில நேரங்களில் நம்ம மறைக்கிறவங்களாக இருக்கிறோம். சில நேரங்களில் நம்ம வந்து காரியங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டு வேற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்கிறதை போல சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ முதல்ல அந்த இருதயத்தை எனக்கு தான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், போலியாக ஒரு இருதயத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ நான் சந்தோஷமாக இருக்கிறது போல, சமாதானமாக இருக்கிறது போல, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறதை போல நான் நடித்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் என்னுடைய ஆத்மா, என்னுடைய இருதயம் முழுக்க முழுக்க கண்ணீரோடும் வேதனையோடும் கஷ்டத்தோடு தான் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, முதல்ல உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். ஏன்? அந்த இருதயம் தான் வசனம் சொல்லுது, கிறுக்கும் கேடும் நிறைந்த ஒரு இருதயமாக இருக்குது. அந்த இருதயத்துக்குள்ளே என்னுடைய ஆசீர்வாதம் வந்து நுழைய முடியாது. முதல்ல உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். அந்த இருதயத்தை என் ரத்தத்தினால நான் கழுவணும். என் ரத்தத்தினால நான் அதை கழுவி சுத்திகரித்து உனக்கு தசையுள்ள ஒரு இருதயத்தை உனக்குள்ளே நான் கொண்டு வந்து வைப்பேன். அப்படி வைக்கும்போது தான் இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் வரும். அப்போ இருதயத்தை தரும் பொழுது தேவன் அந்த இருதயத்தை பூரிக்கும்படிக்கு செய்கிறார். ஏன்? அந்த இருதயத்தில் தான் என்ன இருக்குதுங்க, கண்ணீர் இருக்கு, அங்கே தான் வேதனை, அங்கே தான் கோபம், எரிச்சல், ஆத்திரம், இல்லை எல்லாமே எங்கே இருக்குதுங்க, நம்மள இருதயம் சொன்னால் ஆத்மா அங்கே தான் இருக்குது. இப்போ ஆண்டவர் சொன்னால் அதை எனக்கு நீ தான். ஏன்? அது அப்படியே இருந்தா நீ வாழ்வடைய மாட்ட. அப்போ அதை எனக்கு நீ கொடுத்தினா நான் அதை கழுவி சுத்திகரித்து நான் அதற்குள்ளே வந்து தங்கி வாசம் பண்ணுவேன். சரி, இப்போ ஆண்டவர் இருதயத்தை கொடு அப்படின்னு கேட்குறாரு. நான் கொடுக்க மாட்டேன், இருதயத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நஷ்டம் யாருக்குங்க? அப்படி தான் ஒருத்தன் செஞ்சான். சவுலுடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். வசனம் சொல்லுது, இஸ்ரவேலர்லேயே ரொம்ப உயரமாக இருந்தான், நல்லா அழகாக இருந்தான், நல்லா பார்க்குறதுக்கு எல்லாரும் கவரக்கூடியவங்களாக இருந்தான். ராஜாவாக மாற்றிட்டாங்க. மாற்றின உடனே நல்லா தான் இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு சில வெற்றிகள் வருது, பெருமை கூட வருது. சில காரியங்களில் போய் அவன் ஜெயிக்கிறான், மேட்டிமை வருது. சில காரியங்களை போய் எடுத்துக்கட்டி செய்கிறான், ஜெயம் உண்டாகுது. உடனே தீர்க்கதரிசியை விட நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை செய்கிறான். வசனம் சொல்லுது, அவன் ராஜாவாகி ஒரு சில ஆண்டுகளிலேயே அவன் மேலே இருந்த தேவனுடைய அபிஷேகம் போய்விட்டது. ஆண்டவர் அவனை திரும்ப எத்தனை வருஷம் வரைக்கும் ராஜா வச்சிருந்தாருங்க. பல ஆண்டுகளை வைத்து கொண்டு இருக்கிற, பல ஆண்டுகள் அவன்கிட்ட கேட்குற, சவுலே உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான். கேட்டாரு. அவன் இருதயத்தை கொடுக்குற மாதிரியே இல்லை. அந்த இருதயம் ஒரு நாள் அவனுடைய ஆரம்பம் அட்டகாசமாக இருந்ததுங்க. அவனுடைய ஆரம்பம் பாருங்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வேண்டி விரும்பி அழுது கூத்தாடி பெற்றுக்கொண்ட ஒரு ராஜா சாகும்போது யாருமே இல்லாமல் அனாதையாக செத்து போனான். அந்த இருதயத்தை தேவன் அவனை ராஜாவாகின ஒரு சில நாட்களிலேயே, ஒரு சில ஆண்டுகளிலேயே கேட்கிறார். அவன் தேவனுக்கு இருதயத்தை கொடுக்காமலேயே வாழ்ந்து கொண்டு இருந்தான். அப்போ அதனால தான் தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து சொல்கிறார், அந்த அழுது கொண்டு இருக்கிற இதோடு நீ மகளே நீ வாழாத. உனக்காக நல்ல ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறேன், ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், ஒரு செழிப்பை வச்சிருக்கிறேன். உன்னுடைய பிள்ளைகளுக்கான ஒரு திட்டம் என் கையில் இருக்கு. ஆனால் நீ உன்னுடைய இருதயத்தை என்கிட்ட கொடுக்காம அந்த இருதயத்தை உனக்கு மட்டுமே வேணும்னு சொல்லி வச்சுக்கின்னு அந்த இருதயத்தை போட்டு நீ தான் கெடுத்து கொண்டு இருக்கிற. அப்போ ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. அப்போ அந்த இருதயத்தை தரும் பொழுது தான் தேவன் அந்த இருதயத்தில் வந்து தங்கி உங்களையும் என்னையும் அந்த இருதயம் அழுது கொண்டிருந்த இருதயத்தை பூரிக்கும்படிக்காக அவர் செய்கிறவராக இருக்கிறார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வேண்டுமா, ஒரு அற்புதம் வேண்டுமா,
உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அந்த காரியங்களெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணுமா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இருதயத்தை எனக்கு நீ கொடுக்கணும். நீ கொடுத்தாதான் அந்த இருதயத்தை நான் பூரிக்கும்படிக்காக நான் செய்வேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுரு அவர் என்ன பண்ணுறாருங்க, போயிட்டு இரவு முழுவதும் அவர் பிரயாசப்படுறார். தன்னுடைய சரீர பலத்தினால அவர் இரவு முழுவதும் அவர் பிரயாசப்பட்டு அவருக்கு ஒன்றுமே கிடைக்கல. அப்போ அவனுடைய இருதயம் வெறுமையாக இருக்குது, அவனுடைய இருதயம் பயத்தோடு இருக்குது, அவனுடைய இருதயம் ஏங்கி கொண்டு இருக்கு, அவனுடைய இருதயம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது. இப்போ அந்த இருதயத்தை தேவன் போய் சந்திக்கிறார். இயேசு கிறிஸ்து அவனை போய் சந்திக்கிறார். அவனுடைய இருதயத்தில் இப்போ நான் ஒரு அற்புதம் செஞ்சால் அந்த அற்புதம் அவனுடைய இருதயத்தில் பூரிப்பை கொண்டு வராது. ஆகவே முதல்ல அவனுடைய இருதயத்தை எனக்கு அவன் கொடுக்கணும், அந்த இருதயம் எனக்கு வேணும் என்பதாக தேவன் இயேசு என்ன பண்ணுறார், அவனை போய் சந்தித்து உன் படகை எனக்கு தா, கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ அந்த படகு என்பது என்னதுங்க? அது அவனுடைய வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய ஆத்மாவை எனக்கு தா. பாருங்க, அந்த சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் பேதுரு என்ன பண்ணுறான், உடனடியாக கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய இருதயத்தை அவர்கிட்ட கொடுக்குறான், தன்னுடைய படகை கொடுக்குறான், தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்குறான். வெறுமையாக இருந்த இருதயம் தான், கலங்கி கொண்டு இருந்த இருதயம் தான், கவலைப்பட்டு கொண்டு இருந்த இருதயம் தான். ஆனால் தேவன் கேட்ட மாத்திரத்தில் அவன் அந்த இருதயத்தை கொடுத்துட்டான். இப்போ பாருங்க, தேவன் ஒரு சில காரியங்களை அங்கே அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அவனுடைய இருதயம் வரப்போகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவனுடைய இருதயத்தை தேவன் என்ன பண்ணுறாருங்க, உருவாக்கி கொண்டு இருக்கிறார். வசனம் 6 சொல்லுது பாருங்களேன், லூக்கா 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது பாருங்களேன். அவன் ஆண்டவர் சொல்கிறார், நீ வலையை வலது பக்கத்தில் நீ போடு அப்படின்னு சொன்னோடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, ஆங்கிலும் உம்முடைய வார்த்தையின்படியே. யாருடைய வார்த்தையின்படியே? உம்முடைய வார்த்தை. தெரியும் அவனுக்கு, பேசுகிறவர் தேவகுமாரன், ஜீவனுள்ள வார்த்தை அவரிடத்திலிருந்து வருகிறது. அவர் பொய் சொல்லாதவர், அவர் சொன்னால் அது ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது நடக்கும். ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வலையை வீசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வலையை போடுறான். வலை போட்ட உடனே எந்த இடத்துல மீன் பிடிச்சி தோத்து போய் இருதயம் வெறுமையாக வந்தானோ அதே இடத்துல வலைகள் கிழியத்தக்கதாக மீன்கள் ஏராளம் தாராளமாக கிடக்கிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். அப்போ கீழ்ப்படிந்து இருதயத்தை அவன் கொடுத்த மாத்திரத்தில் வலைகள் கிழியத்தக்கதாக மீன்கள் வருதான். அப்போ எங்கே தான் இருந்தது அந்த மீன்? அந்த மீன் அங்கே தான் இருந்தது. ஆனால் அவனுடைய இருதயம் இருளாக இருந்தது, அவனுடைய இருதயத்தில் கஷ்டம் இருந்தது. அப்போ இன்றைக்கு உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயத்தில் இருள் இருக்குன்னு சொன்னால், கஷ்டம் இருக்குன்னு சொன்னால், கவலை இருக்குன்னு சொன்னால், இன்னும் புலம்பல் இருக்குன்னு சொன்னால், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆனால் இருதயம் பூரிப்பாக இருக்காது, இருதயம் மகிழ்ச்சியாக இருக்காது, இல்லைங்களா? பாருங்க, அப்போ அவன் அந்த மீன்களை பிடிச்சிக்கணும். எந்த இடத்துல எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தானோ அந்த இடத்துல உதவிக்கு ஆட்களை கூப்பிடக்கூடிய அளவுக்கு ஏராளமான தாராளமான திரள் மீன்களை தேவன் அவனுக்காக உருவாக்கி வைத்து சோர்ந்து போயிருந்த அவனுடைய இருதயத்தை இப்போது பூரிக்கும்படிக்காக, அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக செய்தார். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். வெறுமையாக இருந்த அவனுடைய இருதயம் இப்போ மகிழ்ச்சினால் நிரம்புகிறது, சந்தோஷத்தினால் நிரம்புகிறது. மாத்திரமல்ல, நடந்த காரியங்களை பார்த்து திகைப்புனால அவனுடைய இருதயம் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறது. நீதிமொழிகள் 15:30. நீதிமொழிகள் 15:30. கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். ஏன் கண்களுடைய ஒளி இருதயத்தை பூரிப்பாக்குகிறது? கண்ணால் நீங்கள் ஒரு காரியத்தை பார்த்துட்டீங்க, அது உங்களுக்கு நடந்ததுன்னு சொன்னால் உங்களுடைய இருதயம் என்ன ஆகிடுங்க? பூரிப்பாயிடும். ஏன் நம்ம இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறோன்னு சொன்னால், நான் எதிர்பார்க்குற காரியத்தை என் கண் இன்னும் காணல, நான் நம்பிக்கொண்டு இருக்கிற நல்லது என் வாழ்க்கையில் நடக்கலை, நான் எதிர்பார்த்த ஆரோக்கியம் அல்லது எதிர்பார்த்த வேலையை என் கண்ணால் இன்னும் நான் பார்க்கல. அப்போ வசனம் சொல்லுது, நீங்கள் கண்ணால் பார்த்துட்டா உங்களுடைய இருதயம் பூரிப்படைஞ்சிடும் சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, நற்செய்தி உங்களுடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். இப்போ துர்ச்செய்தியை தான் அந்த மனுஷன் கேட்டுக்கொண்டிருந்தான். யாருங்க? பேதுரு. மீன் கிடைக்கல, நண்பர்கள் திட்டிருப்பாங்க, கூட வந்தவங்க திட்டிருப்பாங்க, இல்லை? ஆனால் நற்செய்தியை அவன் கேட்கிறான். யாருடைய நற்செய்தியை கேட்டான்? இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை அவன் கேட்கிறான். அவன் கேட்க 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 சோர்ந்து போயிருந்த அவனுடைய சரீரம், சோர்ந்து போயிருந்த அவனுடைய எலும்புகளுக்குள்ளார ஒரு புஷ்டி உண்டாகுகிறது, ஒரு பலன் உண்டாகுகிறது. என்னால் இனியும் செய்ய முடியும் என்கின்ற விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுக்குள்ள வருகிறது. கர்த்தர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து வலையை வீசினா ஜெயத்தை பெற்றுக்கொண்டான காரியங்களை தட்டுங்களேன். அப்ப தேவன்
நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போதுமே கேட்டுக்கொண்டிருக்கிற துர்ச்செய்தியை எடுத்து போட்டுட்டு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நற்செய்தியை கொண்டு வர முடியும். துர்ச்செய்தி ஒரு ஓரமாக இருக்கும் போது நற்செய்தி வந்தால் நீங்கள் நான் ரெண்டையும் ஒன்றா பார்த்துடுவேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி என்னால் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்போ பார்த்தாலும் உன்னுடைய செவிகள் துர்ச்செய்தியே கேட்டுக்கொண்டு இருக்கிறதா, முதல்ல அந்த செவியை நீங்கள் அடைங்க. யாருக்கு நீங்கள் செவியை சாய்க்கணுமோ அவங்களுக்கு தான் நீங்கள் செவியை சாய்க்கணும், நற்செய்தியை கேட்கும் பொழுது. அப்போ இன்றைக்கு நம்ம அதை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, நற்செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பலன் இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அப்போ நம்முடைய இருதயம் பாருங்களேன், இந்த கெட்ட செய்திகளை, கெட்ட காரியங்களை, கெட்ட நினைவுகளை, கெட்ட யோசனைகளை, கெட்ட மனுஷனுடைய சகவாசத்தினால உண்டான தீமைகளை நினைத்து 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 அழுது 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 கலங்கி கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, உன்னுடைய செவிகள் அதற்காக உண்டாக்கப்பட்டது அல்ல, உன்னுடைய செவிகள் என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்காக. ஆமென். நான் சொல்லக்கூடிய நற்செய்தியை கேட்பதற்காக. அந்த நற்செய்தி தான் உங்களுக்கு நல்ல மருந்தாக அது இருக்கிறது. ஆமென். அப்போ தேவன் பூரிப்படைய செய்யக்கூடிய அந்த நற்செய்தியை தான் இன்றைக்கு அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு பூரிப்படக்கூடிய ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். ஆமென். அது என்ன தெரியுங்களா? உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. ஆமென். சரி, இப்போ உங்களுக்கு நிறைய நேரம் நான் ஒரு சில வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லினே வந்தால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். அதிசயம் அப்படின்னு சொன்னேன், அற்புதம் அப்படின்னு சொன்னேன், ஆச்சரியம் அப்படின்னு சொன்னேன். இது மூணுக்கும் உங்களுக்கு அர்த்தம் தெரியுங்களா? ஏன்னா நம்ம ரெகுலராக சபைகளில் அதிசயம், எனக்கு ஆண்டவர் ஒரு அதிசயம் செஞ்சார், எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சார், என்ன ஆச்சரியப்பட்டுட்டேங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஆனால் நம்ம பொதுவாக தமிழில் நம்ம அப்படி பேசும்போது அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் எல்லாமே நம்ம ஒன்று போல் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தின் அடிப்படையில் இது மூணுமே தனித்தனி சூழ்நிலைகளை உண்டாகக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், அதிசயம் சொன்னால் இங்கிலீஷில் மிராக்கள் அப்படின்னு சொன்னால் இயற்கையை மீறி தேவனே செய்யக்கூடிய ஒரு செயல். இது மனுஷன் புத்திக்கு எட்டாத ஒரு காரியம், மனுஷனால் நினைச்சே பார்க்க முடியாது. அதுதான் அற்புதம். அந்த மாதிரி தேவன் செஞ்ச ஒரு காரியம் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். செங்கடலை 2 பிளந்தாரு. இது எந்த மனுஷனும் போய் உட்காந்து மீட்டர்லாம் வச்சுன்னு திறக்க முடியாது. அப்போ செங்கடலை பிளந்தது அது அற்புதம் கிடையாது, அது அதிசயம். காரணம், தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். தேவன் அங்கே இல்லைன்னு சொன்னால் எந்த ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது. இப்போ உயரமான ஒரு கோபுரங்கத்தை அதில் ஒருத்தன் ஏறினா கூட நிறைய பேர் ஏறுறானுங்க, அது திறமை. ஆனால் செங்கடலை பிளந்தது தேவன் மட்டும்தான் செய்ய முடியும், தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்படி செய்ததுக்கு பேர் அதிசயம். அப்போ அதை போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் ஒரு காரியம் செய்ய முடியாது. நீங்கள் கனவுல நினச்சா கூட நீங்கள் செய்ய முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓடினாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அதை என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்தார். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பை எந்த ஒரு மனுஷனும் நினச்சி நான் இன்னைக்கு ரட்சிக்கப்பட போகிறேன்னு தீர்மானம் எடுக்க முடியாது. தேவன் உங்களை என்னை ரட்சித்தால் ஒழிய எந்த ஒரு மனுஷனும், இப்போ இந்த சகோதரி யாரோ ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க முடியாது, எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அதை தேவன் மட்டும் தான் செய்யும். அப்படி ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட பெரிய ஒரு அதிசயம். சரி, இப்போ அற்புதம். அது நான் சொன்னால் தேவன் ஒரு காரியத்தை செய்வார், அந்த காரியத்தினால அந்த மனுஷனுடைய இருதயம் சந்தோஷப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த அற்புதத்தை பார்க்கும்போது சுற்றி இருக்கிறவர்களுக்கு தேவன் மேலே ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் அல்லது ஒரு மரியாதையும் உண்டாகும். அப்படி ஏதாவது ஒரு காரியம் தேவன் செய்த அற்புதம் அப்படின்னு சொல்கிற ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லுங்களேன். அதுவும் தேவன் தான் செய்வார். சுகமாக்குறது, கானாவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற, இதெல்லாம் மனுஷனால் முடியாது, தேவன் செய்வார். அதை பார்த்து தேவனை விசுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தேவன் மேலே ஒரு பயமும் தேவன் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் உண்டாகக்கூடிய காரியங்கள், அதுக்கு பேர் தான் அற்புதம். ரெண்டாவது, அந்த அற்புதம் சுற்றி இருக்கிறவர்களை அதிசயப்பட வைக்கும், யோசிக்க வைக்கும், எப்படா இது நடந்தது அப்படின்னு தோண செய்யும். அதுக்கு பேர் தான் அற்புதம். இப்போ அது நம்ம நிறைய சொல்லலாம். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 3:10 அந்த சப்பானி அவன் சுகமடைந்தவனே சுற்றி இருந்தவங்களாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ அற்புதம் அவனுக்கு நடந்தது, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இதுக்கு பேர் அற்புதம். ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் தேவன் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்துட்டு மனிதர்கள் வாயடைத்து போகுவது. இந்த வல்லமையில் தேவனுக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை, நம்மளாம் தூசியை விட தூசியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை ஒரு ஹை பொசிஷனில் வச்சு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்வது, பரவசம் அடைவது, உணர்ச்சி வசப்படுவது. ஆமீன். அதான் சொன்ன பாருங்க, இப்போ நம்ம தோற்று தான் போவோம் ஒரு சூழ்நிலையில், ஆனால் நம்ம ஜெயிச்சிட்டோம்.
அப்படின்னு சொன்னால் அந்த வெற்றியை நம்ம சாதாரணமாக நினைக்க மாட்டோம். நீங்கள் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி அடைவது வேற. நான் தோற்றே போயிடுவேங்க, நான் செஞ்சுக்கிற காரியத்தை பார்த்துட்டா தோற்று போயிடுவேன், ஆனால் நான் ஜெயிச்சிடுவேன். அப்போ இதை பார்த்தோன்னா ஒரு பரவசம், ஒரு குதூகலம், ஒரு சந்தோஷம் இது உண்டாகிறது. கேள்விப்படுற நாங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுறோம். காரணம், முதல் நாள் தோல்விக்கான எல்லா சூழ்நிலைகளும் வந்துருச்சு. ஒரு நைட்டில் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி ஆச்சரியப்பட வச்சுட்டு அதனால காரங்களை தட்டுங்களேன். அப்போ அதிசயம், அற்புதம், ஆச்சரியம் இதுதான். இப்போ சுருக்கமாக சொன்னால் அதிசயம் நடந்தால் அது ஜனங்களுக்கு அற்புதமாக தோன்றும், அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆமேன். இதுதான் இதனுடைய ரொம்ப சுருக்கமான விஷயம். அப்போ தேவன் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்யும் போது, ஒரு அற்புதத்தை செய்யும் போது உங்களுடைய என்னுடைய இருதயம் அது பூரித்து போகிறது. ஆமேன், பூரிப்பு அடைகிறது. ஏன் தேவன் அதிசயம் செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவரால் அதிசயம் செய்யாமல் இருக்க முடியாது. காரணம், அவருடைய பேரே அதிசயமானவர். அவர் பேரே அதிசயமானவர். ஆமேன். அப்போ அதிசயமானவரால் அதிசயம் செய்ய முடியாமல் இருக்காது இல்லை. அப்போ அவர் அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா 31:14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் தான் சொல்றாரு, ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை நான் கொழுப்பாக்குவேன், கொழுமையானவைகளினால பூரிப்படைய செய்வேன். அப்போ ஆசாரியன்னு சொன்னா நம்ம எல்லாரும் உடனே பழைய ஏற்பாடுக்கு போகக்கூடாது. இன்னைக்கு யாருங்க ஆசாரியர்கள்? இன்னைக்கு யாருங்க ஆசாரியர்கள்? நம்ம தாங்க சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம தான் இன்னைக்கு ஆசாரியர்களாக, லேவியர்களாக, ராஜாக்களாக நம்ம இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ற, ஆசாரியர்களாக இருக்கிற உங்களை நான் கொழுமையானவைகளினால பூரிப்படைய செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவாங்க. அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடிய நன்மையினால உங்களுடைய இருதயம் திருப்தியாக இருக்குன்னு சொன்னால் அந்த இருதயம் தான் பூரிப்படைந்து தேவனுடைய சமூகத்தில் பிரகாசமாக காணப்படும். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். இப்போ ஒரு விஷயத்தை அல்லது ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க யார் என்பதை நான் அறிஞ்சாதான் சொன்ன காரியத்தின் மேலே எனக்கு ஒரு ஒரு உறுதி உண்டாகும் இல்லைங்களா? எனக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாருங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னா அந்த வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியும்னு சொல்லி நான் நம்பி அவர் மேலே எனக்கு ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும் உண்டாகும். இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியும், ஓ இவருடைய எல்லை அல்லது இவருடைய அளவு இவ்வளோ தான், இதில் தான் அவர் உதவி செய்வார். ஆனால் என்னுடைய தேவை இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருச தேவையை இவரால் சந்திக்க முடியும்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்துருவீங்க, நான் தீர்மானம் எடுத்துருவேன். ஆனால் நான் எந்த ஒரு தேவையோடு போனாலும் அந்த தேவையை செய்வதற்கு இவர் போதுமானவரும் போதுமானதிலும் அதிகமானவராக ஒருத்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிட்டா அவர் மேலே எனக்கு நம்பிக்கை, விசுவாசம், உறுதி உண்டாகிறது இல்லைங்களா? அப்போ இன்றைக்கு சொன்னார், உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் அப்படின்னு சொன்னதை கர்த்தர் சொல்கிறாரு. கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை சொன்னவர் யார் தெரியுங்களா? வானாதி வானங்கள் கொல்லாதவர், ராஜாதி ராஜா, கட்டாதி கட்ட, சகலவற்றையும் தன்னுடைய ஆளுகையின் கீழே வைத்திருக்கிறவர் பார்த்து சொல்றாரு, உன்னுடைய இருதயம் இன்னைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. அப்ப இன்னைக்கு உன்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கணும் அப்படின்னு சொன்னா தேவன் சொல்றாரு, அவருடைய சத்தத்துக்கு செழிய சாய்க்கணும், அவருடைய கரங்களுக்குள்ளாக நாம இருக்கணும். தேவன் பொய் சொல்லாதவர், அவர் சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் கிடையாது. அவர் எனக்கு ஒன்று வாக்கு கொடுத்துட்டா தன்னுடைய ஜீவனை பார்க்கலாம் அந்த வாக்கு தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். எனக்கு இதை செய்வேன்னு சொன்னால் தன்னிடத்திலிருந்து எதை இழந்தாலும் அதை எனக்கு செய்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் நடக்கும் என்பதை எல்லாம் நீங்கள் சொல்லி 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 கிளைம் பண்ணும்போது அதை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீங்க. இப்போ சொன்னவர் யாருன்னு தெரியல, என்ன சொன்னார்னு எனக்கு தெரியலன்னு சொன்னால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு எப்படி உண்டாகும்? உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ நான் உட்காந்து எப்படி பூரிக்கும், என்னை எப்படி பூரிக்க வைக்க போவார் அப்படின்னு நான் யோசனை பண்ணுவேன்னா, இல்லை சொன்னவர் என்னை நிச்சயமாகவே பூரிக்க செய்வார். ஆமென். சாராள் சொன்னா நகைச்சா, ஆனா அந்த நகைப்பை தேவன் சிரிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா. நகைப்பு என்பது சந்தேகம், சிரிப்பு என்பது ஆனந்தம். நல்ல கரையில தட்டுங்களேன். சாராள் கிட்ட சொல்லும் பொழுது இப்படித்தான் அவளை யோசனை பண்ணான், உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான்னு சொன்ன உடனே அவங்க ரொம்ப நகைச்சாங்களாம்.
சொன்னாங்களாம், வயசான இந்த பாட்டிக்கு எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்ட்டு. ஆனால் ஆண்டவர் அடுத்த வருஷம் திரும்பி வரும்போது அந்த ஆயா கையில் ஒரு குவா குவா இருக்குது. அந்த குவா குவாவுக்கு பேர் வச்சாங்க சிரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் சொல்றார். சொன்னவர் யாரு? உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர் யாரு? என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்க. என்னால் முன்னேறவே முடியாது. நான் செய்கிறதெல்லாம் வெட்டின்னு போகிறது. எதையும் என்னால் தீர்மானம் எடுத்து செய்ய முடியல. என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். என்னுடைய குடும்பம் இப்படி தான் இருக்கும். நான் நல்லா இருக்க மாட்டேன். நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். என்னை எல்லாரும் கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்ல ஸ்டாப் 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 ஸ்டாப். புலம்புறதுக்காகவா தேவன் உங்களுக்கு எனக்காக ரத்தத்தை சிந்தினாரு? இல்லை. உங்கள் புலம்பலை, ஆமாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் புலம்புவீங்கன்னு அவருக்கும் தெரியும், தேவனுக்கு தெரியும். நீங்கள் புலம்பும் போது தான் அந்த புலம்பலை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு இதயத்தை தேவன் அந்த புலம்பலிலே விட்டு விடாமல் அவர் சொல்ல முடியும், ஸ்டாப் ஸ்டாப் பண்ணு. முதல்ல உன் புலம்பல் சத்தத்தை கேட்பதற்காக நான் உங்ககிட்ட வரல, உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்ற போகிறேன். ஆமேன். இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தி ஒரு புதிய காரியத்தை உனக்குள்ளே வைத்து, ஒரு புதிய துவக்கத்தை வைத்து, இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய இருதயத்தை ஆனந்த களிப்பாக மாற்றி அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்கு நான் செய்யத்தான் போறேன். அதை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்ப. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு இருக்குதா? உங்களுடைய இருதயம் பூரித்து இருக்கிறதா? பாருங்க, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. ஆமேன். ஆனால் அந்த பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க என்பது தான் அங்கே கேள்வி. ஆமேன். நான் சொன்ன பாருங்க, அவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால தான் அது கல்லுக்கு முன்னாடி நின்று கதறி அழுது கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த மனுஷனுக்கு தெரியாது, இவன் கதறி அழுகிற அந்த சத்தத்தை அந்த கல்லு கேட்காது, அவனுக்கு எதுவுமே செய்யாது. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் அழ தேவையில்ல, கதற தேவையில்ல, கூவ தேவையில்ல, புலம்ப தேவையில்ல, கஷ்டப்பட தேவையில்ல. உரிமையாக அவர்கிட்ட நீங்கள் சொன்னால் போதும், அதை செய்ய அவர் ஓடோடி வருகிறவராக இருக்கிறார். என்னுடைய மகன், என்னுடைய மகன் சொல்கிறாரு பாருங்க, என்னுடைய மகன். அந்த கல் சொல்லாதுங்க, அதை தூக்கின்னு போய் தண்ணியில் போட்டு மெதிச்சு நாசி பண்ணிட்டான். நம்மளுடைய தேவன் உங்களையும் என்னையும் தூக்கி கொண்டு போகிறவராக இருக்கிறார். நான் சுமக்கிறது தெய்வம் அல்ல, என்னை சுமப்பது தான் தெய்வம். ஆமேன். அல்லேலூயா. அப்படித்தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களை என்னையும். இப்போ நல்லா பார்த்துக்கோங்களேன், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் அங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. அந்த சம்பவம் நமக்கு தெரியும், மனோவா அப்படின்ற ஒரு தேவ மனுஷனை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கு. அந்த மனோவாவின் இடத்துல ஒரு நாள் கர்த்தருடைய தூதனானவர் வந்து அவங்ககிட்ட பேசி கொண்டு இருக்கிறார். ஆமேன். சம்பவம் தெரியும். மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் குழந்தை கிடையாது. பல ஆண்டுகளாக அவங்களுக்கு பிள்ளை இல்லாமல் அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ கர்த்தருடைய தூதனானவர் வந்து மனோவா உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. முதல்ல அவங்க மனைவியை தனியாக சந்தித்து பேசியாச்சு. இப்போ கணவன்கிட்ட பேசுகிறார், உனக்கும் உன்னுடைய மனைவிக்கும் குழந்தை பிறக்கும். அந்த மகன் தேவனுடைய நசரனாக அவன் இருப்பான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவன் அவன் தான் என்று சொல்லிட்டு அவனுடைய பெயர் சிம்சோன். இப்போ சிம்சோன் அவன் இப்படி தான் பிறப்பான், இப்படி தான் இருப்பான். அவங்க அம்மா கிட்ட போய் இந்தந்த காரியங்கள்லாம் நீங்கள் அவனுக்காக செய்யணும். குழந்தை வயிற்றில் இருக்க போகுது, ஆனால் அம்மா அதுக்காக நிறைய அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்யணும். ஏன்னு சொன்னால் இவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறான், இஸ்ரவேலுக்கு உன் பேர் ரட்சகராக இருக்க போகிறான் என்பதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ சொன்ன உடனே மனோவா அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறான். 17வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 13:17. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது என்ன அர்த்தங்க? மனோவாவுக்கும் மனோவா மனைவிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனி நமக்கு குழந்தைய பிறக்காது, குழந்தை நம்மளுடைய வாழ்க்கையில் வராது, நம்ம 2 பேரும் இன்றைக்கி தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து முடிவு எடுத்து 2 பேரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பையன்தான் அடிமையாக இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறான். 2வது ஷாக்கிங். 3வது ஷாக்கிங், இவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருப்பான். இந்த வார்த்தையை சொன்னோடனே மனோவா உங்கள் இடத்துல நம்ம இடத்துல மனோவாகிறான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ நம்ம பிரதரை பார்த்து சொல்கிறேன், பிரதர் நீங்கள் நாளைக்கு அடுத்த வருஷம் நீங்கள் டெஸ்லா கார் வாங்க போகிறீங்க அப்படி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஆமாம், ஒரு சிலர் சொல்லுவார், நானும் பெருமையே எடுக்கல, நான் எங்கேருந்து டெஸ்லா. அப்படித்தாங்க, வயசாகி போச்சு, 2 பேருக்கும் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை.
ஒரு தூதன் வந்து சொல்லி கொண்டு இருக்கிறான். இவனுக்கு அப்படியே கேட்டுட்டு கேட்குறான், ஆமாம் நீங்கள் முதல்ல யார்? நடக்காததை பற்றி பேசின்னு இருக்கிறீங்க, கூடாத ஒரு காரியத்தை பேசி நிற்கிறீங்க. எனக்கும் என்னுடைய மனைவினுடைய வாழ்க்கையில் இது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் எதையோ சொல்லின்னு இருக்கிறீங்களே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நடக்கிற போது உங்களை நாங்கள் அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் முதல்ல நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், இது வரைக்கும் அவங்கள 2 பேரையும் பார்த்து யாருமே இப்படி சொன்னது கிடையாது. அவங்க 2 பேரையும் பார்த்து உங்களுக்கு வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னது இல்லை. யாருமே அவங்கள பார்த்து நீங்கள் தகப்பன் தாயா மாறுவீங்கன்னு சொல்லி சொன்னது இல்லை. இப்போ அவன் கேட்குறான், அவனுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் அவன் செவிகள் கேட்காத ஒரு காரியத்தை கேட்டுட்டு அவன் கேட்குறான், ஆமாம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது நடந்துட்டா நாங்கள் உங்களை நினச்சி பார்க்கணும்ல, அப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு தான் இப்போ வாசிச்ச அந்த வசனம் 18வது வசனத்தில், என் நாமம் என்னவென்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம். ஆமாம், நில்லுங்க. இப்போ உங்கள் பேரை கேட்டால் என்ன பண்ணணும்? நீங்கள் பேர் சொல்லணும். உங்கள் பேர்னா என் பேர்லாம் நீங்கள் எது கேட்குறீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் நாமம் என்ன, அதை ஏன் நீ கேட்குற அப்படின்னு சொன்னால், என் நாமத்தை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி என் நாமத்துக்குள்ளார என்ன இருக்குதோ அதை உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு என்ன நடக்கணுங்க? அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு குழந்தை, அவனுக்கு அதிசயம் நடக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும், அவன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை பார்க்கணும், அதிசயத்தை கேட்கணும், அதிசயத்தினுடைய சத்தத்தை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொல்ல, என் பேர் எதுக்கு உனக்கு? என் பேரை நீ ஏன் கேட்பியே? ஏன் கேட்கணுமே? அல்லது என் பேரை நீ எதுக்கு கேட்கணும்? நீ என் பேரை கேட்கறதுக்கு முன்னாடி அந்த பேரில் இருக்கிற வல்லமையை, அந்த பேரில் இருக்கிற மகிமையை, அந்த பேரால் உண்டாகக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பேர் அதிசயம். ஆமேன். இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு பேராகத்து பாருங்களேன். அதிசயம் சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் வச்சுன்னு இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் அதிசயம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இவர் சொல்கிறாரு அதிசயம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறப்பது தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கொண்டு வர போகிறது. அப்போ அந்த அதிசயத்தை முன்கூட்டியே வாக்குத்தத்தமாக சொல்லிட்டு சொல்கிறாரு, இப்போ அந்த அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய போகிற அதிசயமானவர் யாருன்னு கேட்குறல்ல, அந்த அதிசயமானவர் நான் தான். என் பேரே அதிசயம். நல்ல காரியங்களை தட்டுங்களேன். ஏன் தன்னை தேவன் அங்கே அதிசயம் என்ற பேரில் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னால், மனுஷனுடைய ஞானத்துக்கு, அறிவுக்கு, சரீர பலத்திற்கு முடியவே முடியாத ஒரு காரியத்தை தேவன் அவர் செய்கிறாரு. அதனால் தன்னை அதிசயம் என்று சொல்லி அவர் அங்கே விளங்கப்படுத்துகிறார். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை செய்யும்போது அது நமக்கு அதிசயமாக இருக்குது, நமக்கு அது வியப்பாக இருக்குது, நமக்கு விளங்காததாக இருக்கிறது. இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கூட நம்ம யோசனை பண்ணி கொண்டு இருப்போம். ஆனால் அது நடக்கும்போது நம்முடைய இருதயம் களி கூறும், நம்முடைய இருதயம் பூரிக்கும், நம்முடைய இருதயம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இருதயம் இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்க போகிறது. விசுவாசி நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ மனோவாகிட்ட என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டு நாமத்தை சொல்லும் போது தூதனானவர் அடுத்து வரும். தூதனானவர்னு சொன்னால் வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ தூதனை பார்த்து இவர் கேட்குறாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோடனே தூதன் அங்கே கிடையாது. இப்போ இயேசு பேசுகிறாரு, என் பெயர் அதிசயம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அதிசயம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. இப்போ அந்த மனோவா தன்னுடைய பிள்ளையை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு யார் ஞாபகம் வந்திருக்கும்? இயேசு ஞாபகம் வந்திருக்கும். இப்போ அவன் ஒவ்வொரு நாளும் சொல்லுவான், ஆண்டவரே நீங்கள் சொன்னது அதிசயம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்தது அதிசயம், ஆண்டவரே நீங்கள் எனக்கு குழந்தை கொடுத்தது அதிசயம், அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு இருக்கிறது அதிசயம், அதனுடைய அசைவுகளை பார்த்து கொண்டு இருக்கிற அதிசயம், என்னுடைய மனைவினுடைய வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக உப்புது அதிசயம். காரணம், அதிசயமானவர் என்னை வந்து சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி கொண்டு இருக்கிறான், டிக்ளேர் பண்ணி கொண்டு இருக்கிறான், அதை பேசி கொண்டு இருக்கிறான். அப்போ சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆண்டவர் மேஜிக் பண்ணுறவர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் அப்படின்னு இல்லாததை அப்படி உருவாக்கிட்டு போகக்கூடிய மேஜிக் மேன் கிடையாது. எந்த ஒரு அதிசயமும் எந்த ஒரு அற்புதமும் உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தான் கிரியை செய்யும். விசுவாசித்தால், ஆமாம், விசுவாசிக்காமல் தேவனுடைய மகிமை இல்லை, மனுஷனுடைய மகிமை கூட பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் இன்னைக்கு இருதயம் அதிசயத்தினால பூரிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்களுக்குள்ள எனக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகணும். இப்போ மனோவாகிட்ட என்ன விசுவாசத்தை தேவன் உண்டாக்கினார் அப்படின்னு சொன்னால், உனக்கு சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறும் அந்த நாளில் இது அதிசயம் நீ நினைப்பல்ல, அந்த அதிசயம் நான் தான் சொல்லி இப்போ நீ விசுவாசிக்கணும், இப்போ நீ நம்பணும். இன்னும் குழந்தை உருவாகலை,
இன்னும் வயிறு பெருசாகல, இன்னும் கரு தங்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், அதை உருவாக்கக்கூடிய அதிசயம் நான். என்ன நீ நினைத்து கொண்டு இருக்கணும், என்ன நீ நம்பிக்கொண்டு இருக்கணும், என்ன நீ ஏற்றுக்கொண்டு இருக்கணும், என்னோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கணும், என்னுடைய நாமத்தினர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அப்போ வயிறு பெருசாகும், வலி வரும், குழந்தை வரும், சத்தம் வரும், கூடவே உங்களுடைய இருதயம் பூரிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆச்சரியப்பட்டு ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அந்த கல்யாண வீட்டில் ஒரு அற்புதம் நடந்த உடனே அந்த கல்யாணம் அந்த அப்பா அம்மா போய் சொல்லியிருப்பாங்க, எங்கள் வீட்டில் பாருங்களேன், அன்னைக்கு தான் ஒரு பெரிய அவமானம் வந்திருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்தார், அவர் பார்த்து தண்ணியை ரசமாக மாற்றினாருன்னு ஒரு 4 ஆயா. அப்படியா, ரசமா, தண்ணி ரசமாக மாறுமா? எங்கள் வீட்டில் தண்ணியை சாதா ரசம் வச்சாலே கீழே ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் வீட்டில் வச்ச ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சா? உடனே இவங்க சொல்லுவாங்க, இது என்னங்க ஆச்சரியம், இதை விட ஒரு பெரிய ஆச்சரியம்னு சொன்னால் பந்தி விசாரிப்பக்காரன் வந்து என்கிட்ட சண்டை போடுறான். ஓ, என்னையா நீ இவ்வளோ டேஸ்டான ரசத்தை நீ மறைச்சி வச்சுருந்துட்டு எல்லாரும் குடிச்சிட்டு போன பிறகு, அதாவது கனவான்களெல்லாம் குடிச்சிட்டு போயிட்ட பிறகு, சாதாரண குடியான்கள் வந்து குடிக்கும்போது இவ்வளோ டேஸ்டாக ரசத்தை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டைக்கெல்லாம் வந்துட்டான். அந்த பல்லு போன கேள்வி சொல்லியிருக்கோம். அப்படியா, அப்படியா சொன்னாங்க, செஞ்சாங்க. அவ்வளோ பேர் ஆச்சரியமா? அந்த ஆண்டவர் பேர் என்னது, அந்த அவர் பேர் என்னது, அந்த ஆண்டவர் பேர் என்னது? உடனே சொல்லியிருப்பாங்க, அவர் பேர் இயேசு. ஆமென், அவர் பேர் இயேசு. உடனே சொல்லுவாங்க, இயேசுவா, அவர் தான் அதிசயம் செய்கிறவரா? இல்லை இல்லை, இயேசு அதிசயம் செய்கிறவர் கிடையாது, இயேசுவே அதிசயம். அவரே அற்புதமாங்க. ஆமென். அப்போ இன்னைக்கு சகோதரனே சகோதரியே, நம்ம இருளில் இருக்கணும், தோல்வியில் இருக்கணும், நம்ம தோண்டு போய் இருக்கணும், பலவீனத்தில் இருக்கணும், பாடுகள் இருக்கணும், போராட்டங்கள் இருக்கணும். அப்போ தான் என் வாழ்வின் ஆனந்தமாக ஒருத்தர் இருக்கிறாரு என்கின்ற வெளிப்பாடு எனக்கு கிடைக்கும். ஆமீன். அந்த வெளிப்பாடு இன்னைக்கு பெற்றுக்கொண்டவர்களாக என்னுடைய இருதயத்தை அதிசய பண்ணி பூரிக்க பண்ணக்கூடிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் அவரை விட்டு விலகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்போம். ஆமீன். தேவன் இன்றைக்கு வந்த உங்களுடைய இருதயங்களை அதிசயப்பட்டு பூரிக்க போகிறார். ஆமீன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமாக நடக்குமா? உங்களுடைய இருதயம் பூரிக்குமா? நீங்கள் மனமகிழ்ச்சி ஆவீங்களா? அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் விசுவாசத்தில் பேசிக்கொண்டே இருக்கணும், அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்கணும். மனவா தன்னுடைய மனைவியினுடைய வயிற்றை பார்க்கும்போதெல்லாம் சொல்லியிருப்பான், ஏ உன் வயிற்றுக்குள்ளார அதிசயம் இருக்குது, உன்னுடைய வயிற்றுக்குள்ளார அதிசயம் வளருது, உன்னுடைய வயிற்றுக்குள்ளார அதிசயம் தூங்குது, உன்னுடைய அதிசயம் வயிற்றுக்குள்ளார உலாவி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்றார், இன்றைக்கு அடைக்கப்பட்ட கதவுகளை போல இருக்கிற கற்பங்கள் திறக்கப்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க சத்தமா. நல்லா கர்த்தர் சொல்றார், இன்றைக்கு எந்த ஒரு கருத்துக்காக உள்ள இருதயம் கலங்கி கவலைப்பட்டு கொண்டிருந்ததோ அந்த இருதயத்தை என் தேவன் அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக அந்த கர்ப்பங்களை அவர் திறக்கிறார் இயேசுவின் நாமத்தினால். கடன் பிரச்சனைகள் எங்கெல்லாம் கதவுகள் அடைக்கப்பட்டதோ, எது எல்லாம் முடியாமல் தடை பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, கர்த்தர் சொல்றார் அந்த காரியத்தில் உன்னுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்கும்படிக்காக ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை நான் செய்யத்தான் போகிறேன். அதை நீங்க சபையில வந்து சாட்சி சொல்லத்தான் போறீங்க. எந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ, எந்த ஒரு காரியத்தில் நேற்று நீங்க கவலைப்பட்டு கொண்டிருந்தீங்களோ, அந்த காரியத்தை தேவன் நன்மைக்கு எதுவாய் மாற்றி உங்களுடைய இருதயம் மன மகிழ்ச்சினால நிரப்பி தேவனுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு இருதயமாக அவர் மாற்ற போகிறார். சொன்னவர் பொய் உரையாதவர், அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அந்த தேவனை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே என் வாழ்வின் ஆனந்தம் நீங்க தான். மனவா அப்படித்தான் பாடியிருப்பான், என் வாழ்வினுடைய ஆனந்தம் நீங்க தான். ஏன் இந்த பாடலை பாடினா தெரியும், என் வாழ்விலே நீர் பாராட்டின. தயவுக்கெல்லாம் நான் பாத்திரமல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே
நடத்தி வந்தீர் மாறாமலே உடனிருந்தீர் விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவர் என் வாழ்விலே வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை மாறாமலே உடனிருந்தி நல்ல கரையில தட்டி பாடலாமா விலகாமலே நடத்தி வந்து 2 கையும் தட்டி மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர் ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமான நல்லா 2 கையை அப்படி தட்டுங்களேன் ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர் ஆச்சரியமான